நாளைக்கு மதுரை எப்படி இருக்குன்னு கேளுங்க. இன்றைக்கே திருவிழா மாதிரி இருக்குது. இன்றைக்கி அழகர் இறங்கிட்டாரு, நாளைக்கு சீறி வருவார் பாருங்க. அப்படியே சும்மா அழகர்னு அந்த அழகரில் எங்கள் தளபதி நெருப்பு மாதிரி அவர் நடந்து வந்தாலே பின்னால் நாடே வரும். இவர் அப்படியே சிங்கம் மாதிரி வரும்போது இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லைப்பா, இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே நாளைக்கு மதுரையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதுரை மட்டும் இல்லை, உள்ள மக்கள் கூட்டத்தை பாருங்க. இதெல்லாம் யாருக்காக வந்தது? யாருக்காக வந்தது? எல்லாமே ஒரே ஒரு வார்த்தை, விஜய் 3 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக கிடையாது. எம்ஜிஆருக்கு அடுத்தது நம்ம தலைவர் தளபதி நெருப்பு மாதிரி இருக்குங்க, நெருப்பு மாதிரி இருக்கும். எத்தனை பேர் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், சரிங்களா? ஒரே ஒரு தாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எத்தனையோ கட்சிகள் ஆண்டிருக்காங்க, நல்லது செஞ்சுருக்காங்க, விமர்சனங்கள் இருக்கும். யாருக்காக இருந்தாலும் புதுசாக வரும்போது விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும், சரிங்களா? விமர்சனங்களை கடந்து தான் வந்தாகணும். ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மனுஷன் வந்து ஒரு நிலைமைக்கு உயர்ந்து வர்றான் அப்படின்னா அவன் சீப்பட்டு சின்னப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு வருவான். அதே மாதிரி தான் நம்ம தளபதி ஆரம்பத்திலிருந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வளர்ந்து வந்த பாதைகளை நினச்சி அவரோட மைண்ட் செட்டில் இந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி விட்டு நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு வர்றாரு. கண்டிப்பாக அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பாக அண்ணன் ஒரு தாட்டி ஆட்சி அமைச்சிட்டார் அப்படின்னால் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி அவர் இருந்து மறைகிற வரைக்கும் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையோ, அதே மாதிரி அண்ணன் முதல்ல காலை வச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து யாருமே வர முடியாதுங்க. அவர் தான் நிரந்தர முதல்வர். அவர் தான். சென்னையிலேருந்து பஸ்ஸில் வரவங்கெல்லாம் வந்துட்டாங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு எந்த பஸ்ஸுமே வந்து இந்த லைனில் போகாது எல்லாமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ எல்லாமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த இடத்துக்கு வந்து தளபதி இடத்துக்கு கூட்டம் வரக்கூடாது, அவங்களுடைய மைண்ட் என்ன, மேக்ஸிமம் கூட்டம் சேரக்கூடாது, அந்த அளவுக்கு தான் எல்லாம் ப்ரெஷர் பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற கடை வீதியில் எல்லாமே எடுக்க சொல்கிற மாதிரி எல்லாமே ப்ரெஷர் பண்ணாங்களாமா. அது மாதிரி ஒரு கடைக்கு 5000 ரூபாய் கொடுன்ற மாதிரி கேட்டாங்களாமா. அந்த மாதிரிலாம் யாருமே இன்ன வரைக்கும் தளபதி வழியில் யாருமே கேட்டது கிடையாது. எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நியூஸில் வந்து சில நியூஸ்கள் பொய்யாகவும் இருக்கலாம், புரியுதுங்களா? எல்லாமே இது வந்து ஒரு கண் துடைப்பு தான், புரியுதுங்களா? நம்ம 2026 நாங்கள் தான் 500 கோடி விட்டுட்டு வந்திருக்காருங்க. யாருக்காக? எல்லாம் மக்களுக்கோசரம் தாங்க. இன்றைக்கி 50 வயசு ஆகுது, புரியுதுங்களா? இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம தமிழ்நாட்டை ஆள போகிறது யாருன்னா தளபதி தான். தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்து தலைமுறைன்னு அடுத்து பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகம் தான். அண்ணன் கூட போயிட்டு உதயநிதி போட்டு போகிறீங்களா? தளபதி கூட போய் போட்டி போடலாங்களா? ஏங்க தளபதி என்னங்க ஒரே தளபதினா அது அண்ணன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இதே இதுலைங்க 2 பேர் நிற்கட்டும், தனிச்சு நிற்கட்டுங்க, தளபதியா உதயநிதியான்னு பார்ப்போம். தளபதி தான். நான் சொல்ல மாட்டேங்க, மக்கள் கையில் தான் இருக்குது, புரியுதுங்களா? மக்கள் ஒரு விரலில் காட்டுவாங்க பாருங்கள். 2026 அது தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஏற்கனவே நம்ம கேப்டன் வந்தார், கண்டிப்பாக அவர் மிஸ் பண்ணியாச்சு, உண்மையாக மிஸ் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக தளபதி வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இவரை விட்டுமுன்னு வச்சிங்களேன், இந்த தமிழ்நாடு கெட்டு குட்டுச்சோராக போயிடும். எல்லாம் வாரி அவனுக்கு சாப்பிட்றவனுங்க. சீமான் அவர்கள்ட்ட வந்து 8% ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? ஆனால் இந்த டைம் 2026 1% கூட இருக்காது. அது நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம். ஆனால் தளபதி அவர்களுக்கு கண்டிப்பாக 2026 ஆட்சி அமைக்கிறது தமிழக வெற்றி கட்சி. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எதிர்க்க வந்துச்சு. ஏன்னா அவர் இப்படி போட்டுட்டாங்க. அவர் வந்து தளபதி அரசியல் வராதுக்கு முன்னாடி நல்லா பேசினார். என் தம்பி நல்லா வரட்டும், நல்லதை பண்ணுவார் சொன்னார். இப்போ வந்த பிறகு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எங்கே கீழே தரமட்டமாக ஆயிருமோன்னு சொல்லிட்டு அந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் சீமான் வந்து அவர் பேசிட்டு தான் இருப்பார். அவர் பேசுகிறாருன்றதுக்காக நம்ம அதே விட்டுற முடியாது. தளபதிக்கோசரம் இறங்கி வேலை செய்வோம். சீமானா அப்படியே ஒரு பக்கம் கழட்டு. அவர் எல்லா நியூஸில் என்ன சொல்கிறாருன்னா, தளபதிங்கிறாங்க, அது கிண்டல் பண்ணுறாரு, தலைவலின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம். அந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயிட்டோம். அதுக்கோசரம் நம்ம வந்து மைண்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கலாம். தளபதி தான் 2026 தளபதி தான். இப்போயே ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த ப்ளக்ஸ் இப்போ கழட்ட சொல்லிட்டாங்க. எல்லாமே இடைஞ்சல் அதிகமாக பண்ணுறாங்க. மாட்டுத்தாவணிலேருந்து பஸ் அனுப்பிட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே எங்கள் தளபதிக்கு நீங்கள் பண்ணுற இடைஞ்சல் ஃபுல்லாமே தளபதிக்கு என்றைக்குமே வந்து சாதகமாக தான் அமையும். நாங்கள் அணில் தான் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு கூட நாங்கள் வெற்றி அடைஞ்சிருவோம். நீ ஆமை மாதிரி தவந்துக்கிட்டே தான் தெரியணும். என்றைக்குமே ஆமை மாதிரி தவந்துக்கிட்டே இருக்கணும். கொள்கை என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக கொள்கை வச்சுருக்க கட்சி இது வரைக்கும் கொள்கையை வச்சு என்ன பண்ணீங்க? எங்கள் தலைமை ஒரே வார்த்தையிலே சொன்னார், எல்லாருக்கும் எல்லாமே வேணும், உணவு இருப்பிடம் அந்த இதை பற்றி சொன்னார். அதே எங்களோட அடிப்படை அஜெண்டான்னு மாநாட்டிலே சொல்லிட்டார். இதை தவிர உங்கள் கொள்கையை வச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பிடுங்குனீங்க? அவர் கேட்குறாரு, நீங்கள் டிவி தளபதி கட்டும்போது அவரை போய் நல்ல ஆஸ்பத்திரியில் காதை டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் டிவிக்கேன்னு தான் சொல்கிறோம், டிவிக்கேன்னு சொல்லலை. அவர் வந்து அவரை தலைவனை ஏற்றுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு தலைவன் என்றைக்குமே தளபதி மட்டும்தான். வெற்றி கழகத்தில் வெறும் இளைஞர்களாக இருக்கிறாங்க, சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று தளபதியை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள்.
1966ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா ஆட்சி அமைக்கும் போது உடன் இருந்தவர்கள் இளைஞர்கள் தான். 1977ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது உடன் இருந்தவர்கள் இளைஞர்கள் தான். 2026இல் தளபதி அவர்கள் தேர்தல் களத்தை சந்திக்கும் போது உடன் இருக்க போவது இளைஞர்கள் தான். அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் நம் தளபதிக்கு உண்டு. அது என்னவென்றால், தாய்மார்களும் பெண்களும் இவர்களுடன் இளைஞர்கள் இணைந்தால் வெற்றி சாதனை படைக்கும். எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும் வெற்றி பெற்றும் தமிழக வெற்றி கழகம். தமிழ் எனது மூச்சு, தமிழக வெற்றி கழகம் எனது பேச்சு. தளபதி அமைப்பார் நாளை ஆட்சி மலரப்போது, மக்கள் ஆட்சி நடக்க போது நாளாட்சி. இதற்கு நீங்கள் தான் சாட்சி. திருவண்ணாமலை என்றால் ஈசன், தளபதி என்றால் பேஷன். தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு சீசன் சீசன் சீசன். சிகப்பு மஞ்சள் வண்ணம் என் தளபதியின் எண்ணம். தமிழ்நாட்டுக்கு நல்லதே பண்ணோம் பண்ணோம் பண்ணோம். தளபதியிட கொடுத்து பாருங்க மைக்க, மக்கள் போடுவாங்க லைக்க போற இந்த விரல் திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல் என்றால் பேச்சு. தமிழ்நாடு தான் தளபதியின் மூச்சு, அதற்கு மாநாடே சாட்சி. 2026 தமிழக வெற்றி கழகம் அமைக்க போது ஆட்சி ஆட்சி ஆட்சி. சீரிப்பாயும் சிங்கம், தமிழ்நாட்டில் தளபதி தான் தங்கம். நாளைக்கு ஆள போது அந்த சிங்கம், எதிர்கட்சி ஆயிடுவாங்க பங்கம். புரியுதா என் தங்கம்? தளபதி பத்தி எதிரி பேசுவாங்க கத்தி, நாங்க யாருன்னு காட்டும் அவரை பத்தி. இருவருக்கிற எங்க பின்னாடி சுத்தி. வாழ்க்கை ஒரு வட்டம், தளபதி சொன்ன கட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம், தளபதி ஜெயிக்கிறது உச்ச கட்டம். எதிர்கட்சி ஆயிடுவாங்க மட்டம். புரியுதா எங்க கட்டம்? சிங்கம் ஒன்று களத்தில் இறங்குது, புழுதி பறக்குது. தளபதி இருக்கிற இடம் பத்தி எரியுது. டிவிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய துடிக்குது, எதிர்கட்சி அதை தடுக்குது. 2026 விட கிடைக்குது. தமிழக வெற்றிக்காக ஆட்சி அமைக்குது, மக்களுக்கு நல்லதே நடக்குது. தளபதி வந்தா தானா சேரும் கூட்டம், அவர் நடந்தா தேரோட்டம். தெருவெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம், ஊரே ஆர்ப்பாட்டம். 2026 தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம். எதிர்கட்சி ஆயிடுவாங்க திண்டாட்டம். புரியுதா எங்க ஆட்டம்? நீயும் நானும் ஒன்று, தளபதி பிறந்த மண்ணு. எதிர்கட்சிக்காரங்க வைப்பாங்க நம்ம மேலே கண்ணு. 2026 தமிழக வெற்றி கழகம் தான் வின்னு. புரியுதா என்னம்மா கண்ணு? தண்ணீரில் வாழும் மீன், நான் தளபதியோட ஃபேனு. தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு சீனு. எதிர்கட்சிக்காரங்க நாங்கள் தான் டானு. மக்களை காட்ட போகிறாங்க உங்களுக்கு டவுனு. ஓவரால் ஆட்டம் போட்டா ஆக்கிடுவாங்க டவுனு. புரியுதா எங்கள் பிளானு? மதுரை என்றால் கில்லி, தளபதி என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் கில்லி. எதிர்கட்சி ஆகிடுவாங்க பள்ளி. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் கில்லி. தளபதி பேரோ மதுரை, எதிர்கட்சிக்காரன் நிற்பாங்க எங்களுக்கு எதிர. 2027 தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கிற குதிரை. எதிர்கட்சி ஆகிடுவாங்க கதரை. எங்கள் பிள்ளைங்க உடப்பாங்க உங்களை செதற. தமிழனாக பிறந்து தமிழ் மண்ணில் வளர்ந்து மக்கள் மனதில் புகுந்து இளைஞர்களின் இதயத்தில் நிறைந்து நாளை தமிழ்நாட்டில் நடைப்பயணமாக நடந்து மக்கள் பிரச்சனைகளை மனதில் சுமந்து பல பிரச்சனைகளை கடந்து ஆளப்போகிற தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ்நாட்டை. ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சும்மா சொல்லலாம் எல்லா ஸ்டேட்லையும் நடக்கலையான்னு கேட்கலாம். எல்லா ஸ்டேட்லையும் நடக்கிறது, அது நம்மளோட ஸ்டேட் ஏன் கம்பல் பண்ணி பார்க்குறீங்க? நம்ம ஊரில் என்ன நடக்குது? நம்ம வீட்டில் என்ன நடக்குது? வருமானம் சம்பாரிச்சு கொடுக்குற வருமானத்தில் என் முன்னாடி கண்ணாப்பண்ணு செலவு பண்ணிட்டா நான் கணக்கு கேட்கும்போது என் முன்னாடி கணக்கு சொல்லணும்ல. அந்த கணக்கே சொல்லலை அப்படின்னா என்ன நடக்கும்? அதுதான் நடக்குது. புள்ளி விவரத்தோட எங்கள் அண்ணன் வருவார். எந்த செலவு பண்ணாலும் சரி புள்ளி விவரமாக எல்லாமே சொல்லுவார். மக்களுக்கு மகத்தான ஆட்சியை கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்தால் தாங்க நடக்கும். கண்டிப்பாக நிறைய இடைஞ்சல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சேர் கிடைக்கல, அது வண்டி பஸ் இல்லை, அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். அதாவது எங்கள் அண்ணனே அடிக்கடி சொல்லியிருப்பார், நம்மளுக்கு நிறைய சிக்கல்கள் வருது இல்லையா? நம்ம ஒன்று செய்யும்போது சிக்கல் வருது இல்லை, அப்போ நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம்.
அதுதான் ஒரே அண்ணன் சொல்கிற வார்த்தை தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பாதையில் பயணிக்கிறோமா, நம்மளுக்கு சிக்கல்லாம் வருதில்ல, சிக்கல் வந்துச்சுனாவே நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அத்தனை தடைகளையும் உடச்சிட்டு வரணும். எத்தனை சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது, எத்தனை சிக்கல் வந்தாலும் எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்காக வர்றோம். எத்தனை தடைகள் வரட்டும், என்ன வந்தாலும் சரி அண்ணனை பார்க்கறதுக்காக வர்றாங்க. எத்தனை தடைகள்லாம் பார்த்தாம எத்தனை தலைவர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு தடைகள் வந்திருக்குல்ல, அந்த தடைகள் வரும். அதெல்லாம் தடைகளை உடை, அவ்வளோதான் மேட்ரு. சீமான் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அணில் குஞ்சிங்க அது நோ கமெண்ட்ஸ். அதாவது அவங்களுடைய மைண்ட் செட்டில் நிறையா இருக்கும். சரிங்களா, என்னடா நம்ம ஒரு பாதையை பிடிச்சி போயிட்டு இருந்தோமே, திடீர்னு தம்பி வர்றாரு, தம்பின்னு இருந்தார், திடீர்னு இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது அவருடைய குணநலங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து அவரை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்ட்டு எங்கள் அண்ணனே சொல்லியிருக்காரு. நம்மளை பற்றி வந்து அடுத்து நீங்கள் பேசுனாங்க அப்படின்னா பேசிட்டு போகிறாங்க, அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு இருக்காங்க. ஆனால் அந்த சோசியல் மீடியாக்குள்ளார வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லிக்கிறேன், அண்ணன் சொல்கிறத கேளுங்க. நம்மளை பற்றி 1000 பேர் 1000 சொல்லிட்டோம். நம்ம வந்து மக்களுக்காக வர்றோம். நம்மளோட வழியை மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான். மதுரையெல்லாம் சூப்பர் தம்பி. எங்கள் மதுரைக்காரவங்க பார்த்தீங்கன்னா மனசில் ஒன்றும் வெளியில். இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் பேட்டி கொடுத்ததை பார்த்தீங்களா, மதுரைக்காரங்க வந்து வெளிப்பட்டு மனசு பற்றி பேசுவாங்க. மனசுக்குள்ளே எதுவுமே ஒளிச்சலாக இல்லை. எங்களுக்கு விஜய் சார் ஜெயிச்சு வரணும், விஜய் சார் முதலமைச்சர் ஆயிடுவாரான்றவங்களுக்கெல்லாம் ஒரு எங்கள் பாசையில் சொல்கிறேன், ஒரு மூக்கொடை. புரியுதா தம்பி? எங்கள் மதுரை பேச்சில் எல்லோரும் விஜய் வந்துருவாரா. நேற்று கூட ஒருத்தவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில், நீ வேற சும்மாரா, அவர்லாம் வரமாட்டார், அவர்லாம் சும்மா விஜயகாந்த் சார் அவர் வந்தாரா. எனக்கு இவங்க வந்ததெல்லாம் யாருமே எனக்கு தேவையில்லை. விஜய் சார் கண்டிப்பாக வருவார் தம்பி. இப்போ உள்ள ஆட்சி நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு நல்லா இல்லை. ஏன் இல்லைன்னா தம்பி, ஒயின் ஷாப்பு உண்டுல்ல, அது நிறையா இருக்குது. ஒயின் ஷாப்பு இருக்க வேண்டியதான். அது ஒவ்வொரு இடத்துலையும் தள்ளி ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் இருந்தாலும் அவங்க பைக்கில் போயினாச்சும் வாங்கி தானே ஆகணும். அது ஏன் பசங்க நடந்து போகிற இடத்துல வச்சுருக்காங்க? பள்ளிக்கூடம் விட்டு போகிற பிள்ளைகளும் போகுதுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க போகுதுங்க, அந்த இடத்துல ஏன் இருக்கணும்? கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, அவங்க எங்களுக்கு ஆர்டர் போடுறாங்கன்னு. நான் விவரம் தெரிஞ்சப்போ 100 ரூபாய்க்கு விற்றாங்களாம் ஒரு பாட்டில். இப்போ பிளாக்கில் போய் எவ்வளோக்கு வாங்குறாங்க தெரியுமா? 250 ரூபாய்க்கு வாங்குறாங்க. என்ன தம்பி, உண்மை அதுதான். அது விற்கவும் வேணாம், 250 ரூபாய்க்கு வாங்கி அவங்க குடிக்கவும் வேண்டாம். இது அண்ணன் நிப்பாட்டுவார். எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் அண்ணாவை. ஆமாம், ஒயின் ஷாப்பை நிப்பாட்டுன்றவங்களே நிப்பாட்ட முடியல. நீ விஜய் வந்து கூத்தாடினாங்க. என்ன கூத்தாடி? யார் தான் கூத்தாடியா இல்லாமல் ஆட்சிக்கு வந்தாங்க? எல்லாருமே கூத்தாடியாக இருந்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க தம்பி. துணை முதலமைச்சரும் கூத்தாடி. அவர் படமும் ஒரு 5 படம் நானும் பார்த்தவ தான். அவர் இன்னைக்கு வந்து அரசியலில் இருக்கலையா தம்பி? ரோடு கிளியராக தான் இருந்துச்சு. இப்போ வந்து டாபிக் ஆக்குறதுக்காக வர்ற ஜனங்களை வந்து அந்த குழிக்குள்ளே விழுகிற வைக்கிறதுக்காக இந்த பைக்கில் வர்றதுக்கு எல்லாம் விஜயண்ணா ஆவலோட ஓடி வருங்க. அது அவங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறதுக்காக, விஜயண்ணாவை எப்படினாச்சும் பார்க்காம இருக்கிறதுக்காக இந்த ரெக்கில் வந்து பாலம் கட்டுறாங்களாம். ஏன் இதுக்கு முன்னாடி கடந்துச்சே பாலம்லாம் கட்டலை எந்த இடத்துல தம்பி? இந்த இடம்லாம் எங்களுக்கு புதுசு இல்லை. நாங்கள் பக்கத்து ஊர்னால இந்த இடத்துலலாம் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வந்திருக்கோம் போயிருக்கோம். ஆனால் இப்போ வந்து என்ன தான் அவங்க அந்த ரோடை இடித்தாலும் பாலம் கட்டினாலும் விஜயண்ணாவோட ரசிகர்களும் தொண்டர்களும் உயிர் நண்பர்களும் கூட பிறக்காதவங்களை எல்லாமே விஜயண்ணா கூட பிறந்தவங்க தான். என்ன தம்பி, கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஸ்கேட்சில் அண்ணன் சொல்லுவார்ல, அந்த இடம் இந்த இடத்துல வந்து எல்லாரும் நிற்போம். 1000 பிரச்சனை வந்தாலும் தளபதி கிட்ட ஒரு துளியாளர் கூட நிற்க முடியாது. தளபதி என்ற பேர் சொன்னாலே தமிழக மக்களை ஓட்டு போட காத்துன்னு இருக்குது. சேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்போ தர கேரளாலேருந்து வர 1000 நெருக்கடி கொடுப்பாங்க தான். ஏன்னா வந்து இந்த திருட்டு பசங்க ஆட்சி இது. இவனுக்கு திருடுறதுக்காக தமிழகத்தில் யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு எண்ணம் உள்ள ஆட்சி இது. கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் இருந்தால் கூட
தளபதியால் வர வச்சு இந்த மாநாட்டை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்திக்கிற முடியும். ஆட்சி நீங்கள் தானே வர வச்சு, மக்கள் தானே வர வச்சிருக்காங்க. மக்கள் வர வச்சாங்கன்னா மாற்றம் வேணும்னு மக்கள் வர வச்சாங்க. ஆனால் இவனுக்கு 50 வருஷமா அவங்க தானே ஆண்டுட்டு இருக்காங்க மாறி மாறி. அது மாறணுன்றதுக்காக தான் 2026 அது மாறணுன்றதுக்காக தான் இப்போ மறுபடியும் ஒரு புதிய ஒரு ஆட்சியை தமிழகத்தில் மக்கள் கொடுக்கணும்னு எண்ணத்தோட இந்த ஆட்சி வரணுன்றதுக்காக தான் முடிவு பண்ணி பண்ணுறாங்க. எதுக்காக தளபதி ஆட்சி? தளபதி இது வரைக்கும் 2 திராவிட கட்சிக்கும் திருட்டு திராவிடர் கட்சியாக தான் இந்த நாட்டில் வலம் வருது. ஆனால் இதுக்கு மேலே மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த தமிழகத்தை மிக சிறப்பாக ஆட்சி அமைக்கின்ற நம்பிக்கையோட மக்களாக வர வச்சிருக்கு தளபதியை. தளபதி பின்னாடி இருக்கவங்களாம் ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் எப்படி அவங்க ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. 1000 நரைச்சி முடிங்க பேசுவாங்க தான். 1000 அறிவில்லாதவன் பேசுகிற வார்த்தை அது. அறிவாளிங்க பார்த்தீங்கன்னா இளைஞராக இருந்து தான் மற்றவங்க எல்லாம் பெரியவங்களாம் வந்திருக்காங்க. இளைஞரை எதிர்பார்க்குறோம். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தை திராவிடமே இல்லாமல் ஒரு நிலையை தமிழ்நாட்டில் தளபதியோட ஆட்சி கண்டிப்பாக மலரும். சீமான் அவருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட்டியில் பார்த்தீங்கன்னா அனில் குஞ்சிங்க அப்படிலாம் ரொம்ப பச்சை பேச, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏங்க அவனே ஒரு ஆளே கிடையாதுங்க. ஏங்க அவனா காசு அங்கே கைகூலி. அவன் அந்த சீமான்ற ஒரு கைகூலி. அவன் என்ன பண்ணுவான்னா யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் ஆப்போசிட் பண்ணுவான், அவங்க பக்கம் எதிர்ப்பு கொடுப்பான். அவனை நம்பி இன்றைக்கி 50 பேர் வந்தால் கூட இன்றைக்கி 20 பேர் இல்லை அவன் கூட. அவனெல்லாம் வச்சு பேசி இந்த நம்ம மீடியாவில் பெருசாகக்கூடாது. கொள்கையே தெரியல, கொள்கை என்னன்னு கேட்டால் டிவிக்கேன்னு கத்துறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மௌனமாகறான்றதுக்காக யோசிக்கக்கூடாது. மௌனமாக இருக்கிற தான் விஷயமே இருக்கும். தமிழ்நாட்டில் தளபதி கையில் கொடுக்கட்டும் மக்கள், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறோம். தளபதி எதுக்காக ஆட்சிக்கு வரணுங்களா இப்போது நமக்கு புதுசாக ஒருத்தர் வந்தால் வழி இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். இளைய தலைமுறை வேற. இப்போ இருக்க ஆட்சியில் என்ன நல்லதான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, மாற்று இல்லை இப்போ எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. இனியும் அதையும் அதை விட அதிகமாக பண்ணலாம்ல. இப்போ ஏதாச்சும் இந்த ஆட்சியில் ஏதாச்சும் குறைய கண்டுட்டீங்களா? இந்த தளபதி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. குறைன்னு எதையும் சொல்ல முடியாது. இதை விட நல்லா பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் நம்ம. இப்போ தளபதியோட இருக்கிற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான், அவங்களாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படிலாம். கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். ஃபேன்ஸுன்றது அவங்க எப்படின்னா, ஃபேன்ஸுன்னா அது எப்படி அதனுடைய ஒரு அவர் மேலே வச்சுருக்க அன்பு மேலே தான், அன்புனால தான் அந்த மாதிரி குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி அவரை ஃபேன்ஸாக ஏற்றுக்கிறாரு. அவரும் இவங்களும் ஃபேனாக மாறிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அன்பு இது இருக்கும்போது கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடைஞ்சல்லாம் வந்துகிட்டு இருக்குது தளபதிக்கு. இப்போ இந்த மாநாடு நடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடைஞ்சல்லாம் ஆளுங்கட்சியில் கொடுத்துட்டு இருக்கு. அது தளபதி வராட்டினாலும் இன்னொரு புதுசாக ஒரு ஆள் வந்தால் அவங்களுக்கு இடைஞ்சல் தான் வரும். ஒவ்வொருத்தரும் முன்னாடி இருக்கவங்க இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரும் வழி விட்டு எல்லாரும் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதை மீறி உடச்சிட்டு நம்ம வெளியே வர்றது தான் நம்மளுடைய இதே. ஏன் தளபதி பற்றி எல்லா கட்சியும் பயப்படுறாங்களா? ஏன் இந்த அளவுக்கு தளபதிக்கு மட்டும் இது நெருக்கடி தராங்க? தளபதிக்கு மட்டும் அதான் நான் சொல்கிறேன், இல்லை தளபதிக்கு மட்டும் கிடையாது. இது புதுசாக வர்ற யாராக இருந்தாலும் இவங்க வளர்ந்துருவாங்களோ, இவங்க பெரிய ஆளாயிருவாங்களோ அப்படின்ற பயத்தினால தான் அந்த மாதிரி பண்ணுறது. தடைகளை உடைப்போம். ஆனால் எங்களுக்கு தடைகள் அதிகமாக போடுவாங்க. ஏன்னா நாங்கள் போராடக்கூடிய மனப்பான்மை தளபதிக்கு உண்டு. 1000 தடைகள் வந்தாலும் போராடி ஜெயிப்பது தான் அவருடைய தளபதியுடைய குணம். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி வரும். எது வந்தாலும் சக்ஸஸ் தான் எங்களுக்கு. ஏன் தளபதியை பார்த்து எல்லாரும் இப்படி பயப்படுறாங்க? எல்லா எதிர்கட்சிகளும் பயம் என்ன பயன்ற மாதிரி தளபதினா இப்போ பயம் உருவாயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, மாநாடு நாளைக்கு தான். ஆனால் மற்ற கட்சியாக இருந்தால் இந்த கூட்டம் தான் மாநாட்டுக்கு போகும். இன்னைக்கு இருக்கிற கூட்டம் தான் மாநாட்டுக்கு போகும். ஆனால் மாநாட்டுக்கு முன்னாடினாலே இவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போது மாநாடு அன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்கும் நீங்களே ஒரு கெஸ் பண்ணி பார்த்துக்குங்க, அசம்ஷன் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு சொந்த வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்திருக்கோம் இன்ட்ரோ கொடுத்துருங்க. நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி. நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம் இங்கே. ஏன்னா பிளாக் ஆகிடும் எங்கள் வண்டிலாம், பிளாக் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கிளம்பணும்னா எங்கள் வண்டிலாம் பிளாக் ஆகிடும். எங்கே பிளாக் ஆகும்? மதுரைக்கு அண்ணாண்ட நாங்கள் திருச்சிலே ட்ராப் ஆகிடணும். அப்படி ஆகிடும். அதனால ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம், முதல் விக்ரவாண்டி மாநாட்டில் நாங்கள் பார்த்துட்டோம். நான் நியர்பை பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம இங்கே போயிடலாம், செங்கல்பட்டு மாவட்டம் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கேருந்து எங்களை ஐயோயோ வேறு லெவல். என்னென்னா வண்டி வாகனத்தை விட்டுட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் நடந்து போகிறோம்.
என்னடா இது நம்ம இப்படி யோசிச்சு தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமா போச்சு. அதனால இந்த மாநாட்டுக்கு வந்து முன்கூட்டியே நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து வேறு எந்த கட்சியிலையும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இது வந்து ஒரு வரலாறு படைக்கும் அந்த மாநாடு. கண்டிப்பாக 2000 இல்லாமல் ஒரு மாநாடு நடக்குது. ஆமாம், இது வந்து காசுக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது, தானாக சேர்ந்த கூட்டம் தளபதிக்காக. தளபதி எதுக்கு 26ல் ஆட்சி அமைக்கலாம்? கண்டிப்பாங்க. இப்போ மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் இல்லையா? இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இந்த மக்களுக்கு, ஏ அல்லது பி, இல்லை 1 இல்லைன்னா 2. இப்போ மூணாவது ஆப்ஷன் ஒன்று, இப்போ மூணாவதுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்துருச்சு. ஏபிசி அப்படின்னு மாற்றி ஓட்டு போட்டுருந்தாங்க. இப்போ முதல்ல இப்போ சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எங்களுக்கு அதுதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆப்ஷன் வந்து ஏவும் பியும் மாற்றி போட்டுட்டாங்க. இப்போ மக்கள் வந்து விரும்பல, சி தான் ஆப்ஷன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 50 ஆண்டுகளை ஆண்டுட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட பணபலம் எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் எது வேணாலும் இருக்குதுங்க. மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது? தளபதிக்கு மட்டும்தான் மக்கள் செல்வாக்கு. இத்தனை வருஷமா மக்கள் அவங்க 2 கட்சி தானே. அதுதாங்க சொல்கிறேன், பணம் மாற்றி பணத்தை தான் கொடுக்குறாங்களே கண்டி. செல்வாக்குன்றது மக்கள் செல்வாக்குன்றது தளபதிக்கு மட்டுமா தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆமாம், இல்லை ஒன்றும் இல்லை. 1967 நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஆர்ச்சிலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்னு. அதனோட கான்செப்ட் என்னென்னா, மக்களாகிய எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், 1967 நம்ம அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய சப்போர்ட்னால தான் ஆட்சி அமைச்சு பெரும்பான்மையான வாக்கு பெற்று ஆட்சி அமைச்சார். அதே மாதிரி 1977 நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆட்சி அமைச்சார், இளைஞர்களுடைய சப்போர்ட்னால தான். அதே வரலாறு இப்போ திரும்புகிறது 2026. அந்த விளம்பரம் தான் வெளியில் இருக்கிற கட் அவுட். ஸோ கண்டிப்பாக வந்து அதே மாதிரி அண்ணா அவர்களுக்கு இருந்த மாதிரியும் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மாதிரியும் தளபதி அவர்களுக்கு 2026 நம்மளுடைய இளைஞர்களுடைய எழுச்சி கண்டிப்பாக இருந்து கண்டிப்பாக நம்ம தளபதி வந்து 2026 ஆட்சியில் உட்காருவார், தமிழக மக்களை காப்பாற்றுவார். இப்போ வெளியே இருக்க பேனர் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் விமர்சிக்கிறாங்க. இப்போ எங்களோட தலைவர்களை தான் நீங்கள் திருடி வச்சிருக்கீங்க, அண்ணாவும் எம்ஜிஆர் எங்களோட தலைவர், எப்படிங்க எல்லாருமே திருடி இல்லை, எப்படிங்க அவங்களுடைய தலைவர்னு சொல்ல முடியும்? பொது தலைவர் தானே அவங்களுடைய தலைவர். நாங்கள் பேசுங்க. அவங்க 2 பேர் வந்து பொது தலைவர்கள் தான். அண்ணா வந்து திமுகவுக்கு தான் பேனர்னு சொல்லி அண்ணா வைக்கல. அண்ணா அப்போ திமுகவுக்கு மட்டும்தான் பேனர்னா எதுக்கு அண்ணா திமுக கொடியில் அண்ணாவோட படம் போட்டிருக்கிறாங்க? இப்போ எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல இருந்தால் அதனால வந்து அவருக்கு தலைவர். சரி சிஎம்ன்றது மக்களுடைய எல்லாருக்குமே பிரதிநிதி, சரிங்களா? சிஎம் யார்? காமராஜர் இருந்தார், எம்ஜிஆரும் சிஎம்மாக இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ முதலமைச்சராக யார் இருக்க முடியும்? மக்களுடைய பிரதிநிதி தான் முதலமைச்சர். ஸோ அவருடைய கட்சியுடைய கொள்கைன்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுல்ல. அவருடைய படத்தை போடும் அவருடைய ஆட்சி நல்லா இருந்தது. அந்த ஆட்சி நாங்கள் அந்த எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து அவர் வழியில் தான் இவர் பயணிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான். ஏடிஎம்கே எம்ஜிஆர் வழியில் தானே பயணிக்கிறாங்க, டிஎம்கே அண்ணா வழியில் தானே பயணிக்கிறாங்க. எதுக்கு மறுபடியும் அவங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது சார். அந்த ஒரு வழி தான், அந்த ஒரு கொள்கை தான். மக்களுக்கு ஒரு மாற்றம் வரணும். ஆட்சி அண்ணா வழியில் தானே நடக்குது. அண்ணா இல்லை கேள்விக்கு பதில் நான் சொல்லிக்கலாம். அண்ணா கட்சி ஆரம்பித்ததோட நோக்கம் என்ன? அண்ணா திராவிட கழகத்தில் இருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம்னு உருவாகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆள்களுக்கு தெரியுமா? வாரிசு அரசியல்ன்றதை கொண்டுட்டு வரக்கூடாது. இன்றைக்கி திமுக எதை பேஸ் பண்ணி போயிட்டுருக்குது? சரி, எம்ஜிஆர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக ஆரம்பித்தார்? திமுகவிலேருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு ஆரம்பித்தார்? எம்ஜிஆர் அன்றைக்கி தேதியில் வந்து கணக்கு காட்டுங்கன்னு சொல்லி திமுகவில் கேட்டதுனால, கணக்கு ஊழல் கணக்கு கொடுத்ததுனால அவர்லேருந்து பிரிஞ்சு தான் அவர் அண்ணா திமுகவை கொண்டுட்டு வந்தாங்க. அண்ணா திமுக இன்றைக்கி என்ன பேஸ் பண்ணியிருக்குது? அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலை சுற்றி பார்க்க போனாங்களா? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலை சுற்றி பார்க்க போனாங்களா? சொத்து குவிப்பு வழக்கில் தான் போனாங்க, ஊழல் வழக்கில். அப்போது அண்ணா கொள்கையிலேருந்து திமுகவும் மாறிடுச்சு, எம்ஜிஆர் கொள்கையிலேருந்து அண்ணா திமுகவும் மாறிடுச்சு. அவங்க கொள்கையை நாங்கள் எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கலையோ, அவங்க மக்கள் பிரதிநிதிகள் அவங்களோட தலைவராக நாங்கள் எடுத்துக்கிறோம். இவ்வளவு மட்டும்தான். நீங்கள் 2 பேருமே அதை கொண்டுட்டு வரல. திமுக அதோட தலைவர் ஆரம்பித்ததை தான் நீங்கள் பண்ணலை. எப்படி நீங்கள் தலைவர் ஆரம்பிங்கன்னு உங்கள் அப்பாக்கே தெரியும். இன்றைக்கி படுத்துங்கிறாரு மெரினா கடற்கரையில். அவர் எப்படி தலைவர் ஆனான்னு உங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரியும். ஐயா நெடுஞ்செழியன் தான் அந்த கால பீரியடில் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக வராமல் தடுத்தது யார்? எப்படி ஐயா கருணாநிதி வந்து உள்ளே வந்தாங்க? நீங்களே உங்கள் வரலாறை திருப்பி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஏடிஎம்கேல இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. ஏடிஎம்கே எதுக்காக உருவாக்கப்பட்டது? மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. மக்கள் நலனுக்கு அவங்களோட கொள்கை என்னது? எதுலேயும் ஊழல் நடக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி அம்மையார் ஜெயலலிதா போனது எங்கே போனாங்க?
ஸோ நீங்கள் உங்கள் கொள்கையிலேருந்து மாறிட்டீங்களா? ஒருத்தங்க கேட்குறாங்களுக்கு உங்கள் கொள்கை என்ன, உங்கள் கொள்கை என்னென்னு. கொள்ளையடிச்சவன அப்படிலாம் வீட்டுக்கு அனுப்புறதா எங்கள் கொள்கை. இதுக்கு மூலயமா நீ சொல்லிக்கிறேன், எங்கள் கொள்கை என்னன்னு கேட்டேன்னா கொள்ளையடிச்சவன ஃபுல்லாக வீட்டுக்கு அனுப்புறதா எங்கள் கொள்கை. இல்லை அதாவது அவர் வந்து அணில்னு சொன்னதுனால தான் 234 தொகுதியிலேருந்து நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஏன் அவர் அப்படி சொன்னார்? அவர் இதனால வரைக்கும் எங்களை பற்றி அவர் பேசவே இல்லை. இன்றைக்கி 234 தொகுதியில் தளபதிக்கான வாய்ப்பு அவரே ஏற்படுத்தி கொடுத்துட்டாரா? இது போதுமா? ஃப்ரெஷ் கேன்வாஸ் அவர் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரா? சீமானுக்கு நன்றி சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவர் வயசுக்கு இனிமேல் தரம் தாழ்ந்தி பேசினார்னா யாரும் பேச மாட்டோம். அடிமட்ட தொண்டன்லேருந்து அவங்களுக்கு பதில் வரும். அவர் தலைவர் பேசணும், தலைவருக்கு தலைவர் தான் பேசணுன்ற விதி கிடையாது. அங்கே தலைவராக இருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தரமாக இருந்துச்சுன்னா அவர் பதில் சொல்லுவார். தரம் தாழ்ந்து இருந்ததுன்னா அடிப்படை உறுப்பினரில் இருக்கான் பாரு, அவன் தான் பதில் சொல்லுவான். இதோட நீங்கள் வந்து இந்த பேச்சை நிப்பாட்டிக்கிறணும். இது மைக்குக்காக சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். ஒரு தலைவர் எப்படி பேசணுன்றதை மற்ற கட்சி தலைவரை பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கோ. இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேர் வந்து ஒருமையில் பேசுகிறீங்க. உங்களுக்கு எல்லா பேருக்கும் பதில் 2026 தான் பதில் சொல்லணும். இது மாதிரி நிறைய கட்சிங்க வருது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் திமுகவில் தான் போய் ஐக்கியம் ஆகிறாங்க. அந்த மாதிரி இல்லை, கமலஹாசன் கட்சியை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. ஐயா கமலஹாசன் வந்து நடிப்பில் சிறந்தவர், உலக நாயகன் எல்லாமே. அவரை பற்றி இங்கே நாங்கள் பேச விரும்பலை. அவர் எங்களுக்கு வந்து சக நடிகராக, எங்களுக்கு மூத்த நடிகர் அவர். ஏன்னா தளபதி வந்து நடிகர்லேருந்து இங்கே வந்திருக்கனால அவர் சார்ந்த துறையை வந்து நாங்கள் தரக்குறைவாக பேச விரும்பலை.